தொடர்ந்து இப்போ மறுபடியும் அந்த பாஜகவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அதிமுக இருந்துட்டு இருக்கு. எடப்பாடி அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள நிற்கக்கூடியவர் அல்ல. அமித்ஷா கிட்ட பார்த்து தன் இமேஜை இழந்தது மூலமா, தன்னுடைய நண்பகத்தன்மை இழந்தது மூலமா ஒரே கல்ல 4 மாங்காய் அடிச்சிருக்கிறார். ஓகே, விஜய்ங்கிற மாங்காவே அடிச்சு போட்டுட்டார். ஆனால் விஜய் அதிமுக கூட்டணி தான் போவாங்க அப்படிங்கிறதான ஒரு பேசு பொருளாவே வந்துட்டு இருந்தது தமிழகம். 40 சீட்டு 50 சீட்டு 60 சீட்டு என்னென்னலாமா பேசுனாங்க. இப்போ பேச்சு மூச்சு இல்லாமல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ண முடியும்னு தெரியாமல் ரூம் போட்டு சிந்திச்சிட்டுலாம் இருக்காங்க ஆதவர்ஜனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும். நீங்கள் சொன்ன மாதிரியே அடுத்து பாஜகவை நோக்கி தான் அவர் நகர போகிறாரு அப்படிங்கிற ஒரு தோற்றம் கட்டமைக்கப்படுது. அண்ணாமலை அவர் மாநில தலைவர், ஒரு பேக்கிங் உள்ளவர், தமிழக பாஜகவுக்கு ஒரு அடையாளத்தை சீமான் சொல்கிற மாதிரி கொடுத்தவர். அவர் சீமான தன்னிகர் இல்லாத தலைவர்னு சொல்கிறாரு. இல்லை, ஆனால் இப்போ எடப்பாடி தானே சார் நம்பிட்டு இருக்காங்க பாஜக, அதனால தான் கூப்பிட்டு பேசுகிறாங்க, எல்லாமே நடத்துகிறாங்க. மொதல் ஆப்ஷன் அவங்களுக்கு 20% உள்ள எடப்பாடி தான். சீமான் தான் சிஎம்ங்கிற லெவலில் 214 உறுதியாக நிற்கிறாரு. ஒரு வேளையில் நம்ம அவரை இது பண்ணி ஈக்குவல் சீட்டு பிஜேபிக்கும் என்டிகேக்கும் நீங்கள் சிஎம் கேண்டிடேட்டுங்கிறத பிஎம்ஓல வந்து ஆஃபர் வந்தால் அவர் யோசிப்பாராங்கிறத நம்ம. நீங்கள் தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக சதி நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அது கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லலாம். என்ன மாதிரியான தப்பு கணக்கு போடுறீங்க நண்பர்களே, தப்பு கணக்கு போடுறீங்க நண்பர்களே. சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நீங்கள் தான் முதல்ல தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தீங்க, பாஜகவோடு விரைவில் சீமான் இணைவாங்க, இல்லை கூட்டணி வைப்பாங்க, சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் முதல்ல அறிவிச்சிங்க. இன்றைக்கி அதை நோக்கி தான் போயிட்டுருக்கா சார்? இதோட அப்டேட் எப்படி இருக்குது? இல்லை, அதுவும் ஒரு ஆப்ஷன் தான். ஓகே, சீமான் தெளிவாக 234 தனிச்சுன்னு தான் இருக்கிறார். டு பி ஃப்ராங்க் அண்ட் ஓப்பன், நம்ம சொல்கிறது நாளைக்கு சரியாக வரணும் நம்ம நினைக்கக்கூடிய ஆள். அவர் என்ன அடிப்படையில் 234 தனிச்சு நினைக்கிறாருன்னா, விஜய் இன்எலிஜிபிள். அவருக்கு ஒரு அபிமானம் இருக்குது மக்கள் மத்தியில், ரசிகர்னு. ஆனால் கமல்ஹாசனை விட ஒரு இன்எலிஜிபிளான ஆள் தான் விஜய். கமல்ஹாசன் 39 போட்டுட்டாரு, விஜயால் 39 கூட போடுறதுக்கு இல்லை. விஜய்கிட்ட இந்த ஆட்களை பார்த்தாலே கமல்ஹாசன்கிட்ட இருந்த கேண்டிடேட்டுக்கு ஒருத்தில் ஒரு 3ல் 1 கூட தேர மாட்டாங்கங்கிறது தெளிவாக சீமானும் உணர்றாரு. அது வரதுக்கு முன்னாடியே கூட்டணி அது இதுன்னு பேசக்கூடியவராட்டும், எடப்பாடியை நம்பி கொடநாடு கொலையை பற்றி பேசாதவராட்டும், அந்த கரோலினா அந்த ஒரு லேடி, அது இறந்த ஒரு பெண்மணி, அந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு ஸ்டெர்லைட் அந்த மீனவர், அந்த இதை பற்றியெல்லாம் பேசாதவராட்டும், எடப்பாடி கிட்ட ஒரு அரசியல் வியாபாரியாட்டும் இருக்கக்கூடியவர் தான். பட் அவரை மையமாக வச்சு எலிஜிபிள் இல்லாத, கமல்ஹாசனை விட தகுதி திறமையில் குறைஞ்ச விஜய மையமாக வச்சு ஒரு மாற்றுங்கிற ஒரு பிம்பத்தை ஊடகங்கள் கட்டமைச்சிட்டாங்க. அது பல நிரூபித்த சீமானுக்கு எதிராகவே கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான். சீமானுக்கு எதிராக தான் விஜய் கட்டமை. ஆனால் அது அனுகூல சத்துருக்கள்னு சொல்லுவாங்கல்ல, இந்தியா டுடே மணி, பாண்டே, இவங்கெல்லாம் சீமானுக்கு அனுகூல சத்துருக்கள். ஏன்னா தகுதியற்ற விஜயை கட்டமைச்சு அவர் தனிச்சு நிற்கிறதுக்கு எவ்வித தகுதியோ வேட்பாளர்களோ இல்லாதவராட்டும், அதற்கான முஸ்திப்புகளை செய்யாம கூட்டணி ஆட்சின்னு சொல்லி பல்பு வாங்கி 1% வாக்கு கொண்ட ஒருத்தர் கூட அவரை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில எடப்பாடி கூட்டணியை நம்பி கள்ள கப்சா செய்திகளை விட்டு அவர் எடப்பாடி அமித்ஷாவை சந்திச்சதுல விஜய்க்கு இமேஜே ஸ்பாயில் ஆகி அவர் இக்கட்டான நிலைமையில நிற்கிறாரு. விஜயால கமல்ஹாசன் அளவு கூட அசம்பிளி கேண்டிடேட் போட முடியாதுன்னு நினைக்கிறாரு. டைம் இருக்குல்ல சார் அதுக்கு, விஜய் சீமான் கருதுறாரு, அவ்வளவுதான். இதுவரை அப்படிதான் இருந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஃபேக்டரும் வந்து தனக்கு சாதகமாக வரும்னு கருதுறாரு. விஜய் சம்பந்தப்பட்ட காத்தடைக்கப்பட்ட பலூன் மாதிரி உருவாக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் தனக்கு சாதகமாக வரும்னு அதை நினைக்கிறாரு. ப்ராக்டிக்கலாக அவர் பார்க்குறது, விக்கிரவாண்டி களத்திலும் ஈரோடு களத்திலையும் எடப்பாடி பழனிசாமி நிற்காதது தனக்கு ப்ளஸ்ன்னு நினைக்கிறார். ஓகே, ஈரோடு கிழக்கு களத்தில் அண்ணாமலையை பாஜக நண்டுகள் வந்து நிற்க விடாமல் பண்ணதில் அந்த 18% வாக்காளர்களும் ஈரோடு களத்தில் இருந்து தன்னை ஹீரோவாக பார்க்குறதா நினைக்கிறார். பெரியார் எழுத்ததில் பிராமணர்கள் தன்னை பெரிய ஹீரோவாக பார்க்குறதா நினைக்கிறாரு. மோடிக்கு மக்களவையில் விழுந்த ஓட்டு தனக்கு விழாதுன்னு நினைக்கிறாரு. தென்காசியில் இருந்து கூட ஒரு பாஜக பிரமுகர் அன்ரியலிஸ்டிக்கான வியூவா இருக்கு சார்னு சொல்றாரு. அவர் ஜாதியிலே சொல்றேன்,
பல்லர்களே பாண்டியர்கள் சொன்ன சீமானா தான் சட்டமன்றத்துக்கு அவர் சமூக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து போட போறாங்க. ஐஎம் தேவேந்திரர் யுவார் நரேந்திரர்னு தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றத்தை கொடுத்த மோடி பக்கம் நின்னவங்க சட்டமன்ற தேர்தலில் அவங்க சீமான் பக்கம் நிற்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமா இருக்குது. 26 தேர்தலில் அதாவது எடப்பாடியையும் ஏற்றுக்கொள்ளாத வாக்காளர்கள் தான் அந்த 18% மோடி பிரதமர்னு வந்த வாக்காளர்கள். இந்த வாக்காளர்களில் சசிகலா மேலே பற்றுதல் கொண்டவங்க, சசிகலா சிறையில் கொள்ள சதின்னு சொன்ன ஒரு சீமான் தான். தினகரன் மேலே பற்றுதல் கொண்டவங்க, தினகரனுக்கும் சீமானுக்கும் 7ஆம் பொருத்தம். ஐயா பன்னீர் மேலே பற்றுதல் கொண்டவங்க தான் மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க. பன்னீர் மேலேயும் சீமான் வந்து மிகுந்த மதிப்பு மரியாதையும் கொண்டவர். மிகுந்த மதிப்பு மரியாதையும் இயல்பாகவே பன்னீர்செல்வம் மேலே கொண்ட ஒரு சீமான். ஸோ இந்த வாக்காளர்கள் வந்து எடப்பாடி முதல்வர்னா வாக்களிக்க மாட்டாங்க. முக்குலத்தோர் சமூகம் இந்த 18% இருக்கிறவங்க சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களை மையமாக வச்சு ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க தனக்கு வாக்களிப்பாங்கன்னு உறுதியாக நம்புகிறாங்க. அடுத்தபடியாக இந்த நாடார்கள் வாக்குகளும் அவருக்கு இந்த சூழ்நிலையில் இந்த இதுக்குள்ளே அவருக்கு வரதுக்கான அந்த ட்ரெண்ட் வந்து உருவாயிட்டு ஐயா வைகுண்டர்னாலும் சரி, பெருந்தலைவர் காமராஜரின் சிறப்புகளை சொல்கிறதுனாலும் சரி, பல அம்சங்களில் வந்து இன்னைக்கு சீமான் வந்து மோடி ஏற்றுக்கிட்ட இந்த நாடார்கள் அவருக்கு வருவாங்கங்கிறதையும் அவர் எதிர்பார்க்கிறாரு. 5 பிராமணர்களை வேட்பாளராக நிறுத்துறாரு. அதில் 2 ஐயங்கார்களையும் நிறுத்துறதாட்டு ஆஃப்லேட் முடிவு பண்ணியிருக்கிறாரு. பிராமணர்களே இல்லாத தொகுதியில் 5வது பிராமணரை அவர் நிறுத்துறாரு. ஸோ அவர் இந்த 18% வாக்கில் பாதிக்கு மேலே தன் தலைமைக்கு வருங்கிறதான் அவருக்கு எதிர்பார்ப்பு. அது ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை மேலே உள்ள பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் பாஜக தலைவர்கள் வானதி சீனிவாசன், தமிழிசை, நயனார் நாகேந்திரன், மதுரை சீனிவாசன் எக்ஸெட்ரா எல்லாரும் வந்து களத்துக்குள்ளே நிற்காம களத்தை சீமான் கையில் கோட்டை விட்டுட்டு போனது தனக்கு பெரிய கெயின் ஆயிட்டுங்கிறத உணர்றாரு. நான் ஒருத்தன் தான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன். இந்தியா டுடே மணிக்கு அறிவு நாணயம் இருந்தால் அவரும் சொல்லுவார். கமலஹாசன் தினகரன் களத்தில் நிற்காதனால தான் சீமான் 8% உயர்ந்தார். ஸோ இந்த 18 மையமாக வச்சு தான் 214 தான் பெரிய ஜம்பா வர முடியும்னு சீமான் கருதுறாரு. அந்த 16% ஈரோடு கிழக்கு ஓட்டே நோட்டாவுக்கு போடுங்கன்னு செல்லூர் ராஜு சொன்னதையும் மீறி எடுத்த வாக்குகள். அதான் செல்லூர் ராஜை வந்து செத்த பாம்புனாரு. செல்லூர் ராஜை யார் சொல்ல சொன்னாங்களோ அவரை தான் இன்டைரக்டா சீமான் சொல்றாரு. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு புரியும். திருமணி வைத்தியநாதனுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாண்டேக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இன்னைக்கு திருச்சி பிரஸ் மீட்டில் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றில்லைன்னு தெள்ள தெளிவாக சொல்லிட்டாரு. திமுகங்கிற தீமையை அகற்றுறதுக்கு அதிமுகங்கிற தீமையை வச்சு பிரயோஜனம் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. எடப்பாடியால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒரு சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒருங்கிற அடிப்படையில் திமுக ஒன்று தான், அதிமுக ஒன்று தான், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான்ங்கிறத தான் அவர் இன்னைக்கு திருச்சியில் பேசியிருக்கிறாரு. அதுலேயும் பைபிளில் தீமையை அகற்ற முடியாதுங்கிறதையும், குரானில் தீமையை கொண்டு அகற்ற முடியாதுங்கிறதையும் தெள்ள தெளிவாக அவர் சொல்கிறாருன்னா 214 அவர் தனிச்சு போட்டியிடத்துக்கு தெளிவாயிட்டாரு. 5வது முறை தனிச்சு போட்டியிடும்போது தனக்கு மிகப்பெரிய ஜம்ப் கிடைக்கும்னு கருதுறாரு. இதையும் தாண்டி அவர் வேறு சில இஷ்யூகளையும் எடப்பாடியை டார்கெட் பண்ணி எடுக்கிறாரு. இந்த 18% டார்கெட் பண்ணி இவ்வளவு இஷ்யூஸ் எடுக்கக்கூடிய ஒரு எடப்பாடியை டார்கெட் பண்ணி அவர் அருந்ததியருக்கு ஆதரவாக எடப்பாடி போனனால பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% உயர்த்தினுங்கிறாரு. அதே சீமான் சொல்கிறாரு, அருந்ததிய மக்கள் தங்களில் ஒருவ நாட்டு, ஏழைகளின் ஒருவ நாட்டு, ஒரு ஏழையாட்டு என்ன பார்க்குறாங்க. நான் மிகப்பெரிய விஞ்ஞான முயற்சி பெறவும் மனித கழிவை மனித அகற்றாங்கிறத கூட எனக்கு ஆதரவான மனைப்பான் கொண்ட ஏழை எளிய அருந்ததியர் மக்கள் இருந்தாலும் நான் இஷ்யூவில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுன்னே. அதனால தான் தமிழருங்கிறதுல தேவேந்திர குல வேளாளருக்கும் பறையர்களுக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணும்னு நான் கேட்டு தான் ஆக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத அவர் முன்னெடுக்கிறாரு. பஞ்சமர் நல மீட்பை பற்றி அவர் தான் பேசுகிறாரு. மேல்பாதி மங்கலம் திரௌபதி அம்மன் கோயிலில் பறையர்கள் உள்ள நுழைய முடியாததை பெரியாருக்கு பாரத ரத்னா கேட்கக்கூடிய கேபி முனுசாமியோ சிவி சண்முகமோ யாருமே பேசலை. எடப்பாடிக்கு ஆட்கள் வீரமணியோ அன்பழகனோ சிவி சண்முகமோ யாருமே பேசலை. தான் ஒருத்தன் தான் தமிழ் மண்ணில் பேசுகிறங்கிறத பறையர் சமூகம் உணர்றாங்க. பொது தொகுதிகளில் ஆதி தமிழர்களை நான் நிறுத்தி களம் காண்றேன். தென் வண்ணார் நாவிதர் குயவர், மருத்துவர் மங்களா, வேட்டோ கவுண்டர் போன்ற பல விளிம்புநிலை சமூகங்களுக்கு நான் தான் டிக்கெட் கொடுக்குறேன். இது எல்லாமே 5வது முறை நான் தனித்து நிற்கக்கூடிய இதில் எனக்கு பெரிய ஒரு பூஸ்டர் கொடுக்கும். லீடர்ஷிப்புக்காக எனக்குள்ள வரவேற்பை வந்து SRM காலேஜ் இதில் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தின் பிரதிபலிப்பாக பார்க்குறேன். அண்டர் கரண்டில் என்ன ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலா மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க.
பிரபல குமார் மகந்தாவை ஏற்றுக்கிடுவாங்க, ஒரு என்டிஆர் துணிச்சலாக வந்த மாதிரி என்னை ஏற்றுக்குவாங்க. அந்த இடத்துக்கு நான் 5வது முறை தனிச்சு போட்டியிடும்போது மக்கள் நம்பிக்கையில் நான் வந்துடுவேன். ஆனால் அந்த எஸ்ஆர்ராமன் நீங்கள் சொன்னோம்ல சார், அந்த ஒரு பக்கத்தில் அண்ணாமலை இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி திருமதி நிர்மலா சீதாராமன் சந்திச்சதா இந்த மாதிரியான தகவலாம் வெளில வந்தது. அதனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே அடுத்து பாஜகவை நோக்கி தான் அவர் நகர போகிறாரு அப்படிங்கிற ஒரு தோற்றம் கட்டமைக்கப்படுது இல்லை? கண்டிப்பாக கட்டமைக்கப்படுது. நிர்மலா சீதாராமன் ஓகே, அவங்க ஒன்றும் பெரிய பவர் இல்லை, ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க, ஒரு பெரிய பவர் இல்லைன்னு அவரை சுற்றி இருக்கவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, சீமானுக்கு என்னெல்லாம் நடந்துன்னு சொல்லும்போது நிர்மலா சீதாராமன் பெரிய பவர் இல்லைன்னு தெரியும். பட் ஹீஸ் ஏ ஃபினான்ஸ் மினிஸ்டர், கரப்ஷன் ஃப்ரீ, ஆனஸ்ட்டு, மோடி லாயலிஸ்ட்டு, அதெல்லாம் தேட்ஸ் டிஃப்ரெண்ட். தென் அண்ணாமலை அவர் மாநில தலைவர், ஒரு பேக்கிங் உள்ளவர், தமிழக பாஜகவுக்கு ஒரு அடையாளத்தை சீமான் சொல்கிற மாதிரி கொடுத்தவர். அவர் சீமான தன்னிகர் இல்லாத தலைவர்னு சொல்கிறாரு. எடப்பாடியோட துணிச்சலானவருங்கிறாரு. எடப்பாடி மாதிரி ஒரு தேர்தலில் கூட தாக்கு பிடிக்காமல் போய் விழுந்தவர்னு சொல்லலை. ஸோ அண்ணாமலைக்கு சீமான் இதை மேலே ஒரு மரியாதை இருக்குது, உண்மையை தான் சொல்கிறாரு. அந்த ஐஎம்எஃப்எல் கம்பெனி ஆட்டு மிடாஸ்லேருந்து எல்லாமே திமுக அண்ணா திமுக எடப்பாடி ஸ்டாலின் கம்பெனியாக இருக்குது. சீமான் கல்லுக்கு ஆதரவாக இருக்கிறாருன்னு அதை பாராட்டுறாரு. சீமான் தான் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு, அது பெரிய புரட்சின்னு சொல்கிறாரு. இப்படி பல வகையில் ஈரோடு கிழக்கில் எல்லாரும் போகும்போது இடைத்தேர்தலில் நின்று 16% வாட்க்கு எடுத்தது சீமான் அண்ணனுக்கு பெரிய பூஸ்ட். அவர் சொல்கிறது எடப்பாடி பயந்து ஒடுங்கிட்டாரு, சீமான் போல்டா நிற்கிறாரு அப்படிங்கிறத. அதான் அண்ணாமலை சொல்கிறது, எடப்பாடி கோலத்தனமாக பயந்து ஒடுங்கிட்டாரு, சீமான் நிற்கிறாருன்னு தான் சீமான் அந்த இடத்துக்குள்ளே ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அண்ணாமலையை பொறுத்த அளவில் பாஜக ஒரு 80-100 தொகுதியில் நிற்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ அந்த அளவுக்கு ஈக்குவலான சீட்டை கொடுத்து சீமான சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அதை பாஜகவுக்கு ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கிறதுல தப்பு இல்லைன்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. இதுதான் முடிஞ்ச முடிவுன்னு எடுக்கல. ஓகே, இது ஒரு ஆப்ஷன் அப்படின்னு ஒரு முன்வைக்க போறாரு. அதை முன்வைக்கிறாரு, டெல்லியில் அதை முன்வைக்கிறாரு. பிமோவும் அதை கேட்டுக்கிட்டாங்க. பிஎம்ஓவும் சீமான விரும்புகிறாங்கிறத மொத நான் தான் சொன்னேன். சசிகலாவை மோடி கிராக் டவுன் பண்ணுவாருங்கிறத மொத நான் தான் சொன்னேன். அதுவும் சத்ரியன் குருமூர்த்தி, எமர்ஜென்சி ஹீரோ மதிப்புக்குரிய சுப்பிரமணிய சாமி, எப்படி பெரிய ஹீரோவை நாங்கள் அன்னைக்கு பார்த்தோம். ஏன் இதை சொல்கிறேன்னா ஜாதி ரீதியாக யாரையும் நான் சொல்லலைங்கிறத சிலவங்க புரிஞ்சுக்கிட்டவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். மிகப்பெரிய தேவர்களாக கொண்ட இல கணேசன் ஜி, சத்ரியன் குருமூர்த்தி, அவர் சத்ரியன் தான் நான் சொல்லுவேன். மோடியே பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொமோட் பண்ணவர். எங்கள் ஒரு பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாரையும் மீறி சசிகலா விஷயத்தில் நாம் ஜெயித்தோம்னா பிஎம்ஓக்கு மூடு. பிஎம்ஓ என்ன நினைக்கிறாரு, இங்கே பைப்போலர் பொலிட்டிக்ஸ் அடித்து மல்டிபோலர் பொலிட்டிக்ஸ் கொண்டு வரணும்னு பிரைம் மினிஸ்டர் மோடி நினைக்கிறாருங்கிறத புரிஞ்சதுனால தான் நாங்கள் சொல்லி அந்த இடத்துல ஜெயிக்க முடிஞ்சது. இப்பவும் நாங்கள் ஜெயிப்போம்னு ஆணித்தரமாக சொல்லலைன்னா சீமான் 214 தனிச்சு போட்டியில் தான் உறுதியாக இருக்கிறாரு. எனக்குன்னு எல்லா நிச்சயம் இருக்குது, எனக்குன்னு கொள்கை இருக்குது, என் மக்களை இப்படி நான் கொண்டு வழி நடத்தணும்னு இருக்கிறேன். நான் நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்றுன்னு வரும்போதே அரசியலுக்கு வந்தவன், புரட்சிகாரனாக வந்தவன், நான் ரெவல்யூஷனராக வந்தவன். இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு, அந்த வார்த்தையை சொல்லலை, சிலர் மாதிரி வியாபாரியாக வரல, விஜய் தான் வியாபாரிங்கிறாரு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை மிக கடுமையான வார்த்தை. ஸோ அவர் 214 தனிச்சுங்கிறல தான் இருக்கிறாரு. மோடியை பொறுத்தளவில் 8% வாக்கு இருக்கக்கூடிய சீமான உள்ள எடுத்து போட்டுட்டோம்னா அது எடப்பாடியை 15% கீழே போயிடும். இந்த அணி தான் மாற்று சக்தியாக வரும். அப்போ எடப்பாடி 15 கீழே போயிடுவார். அப்போ 29 எடப்பாடி சரண்டர் ஆகி தான் தீரணும். இல்லை, ஆனால் இப்போ எடப்பாடி தானே சார் நம்பிட்டு இருக்காங்க பாஜக, அதனால தான் கூப்பிட்டு பேசுகிறாங்க, எல்லாமே நடத்துகிறாங்க, அவங்க தான் தேவை. ஏன்னா 2024 தேர்தலையுமே ரொம்ப முயற்சி பண்ணாங்க, அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருமா அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு நம்பும் போது நம்ம எப்படி சார் இவ்வளோ ரொம்ப ஆப்ஷன் தானே தம்பி சொன்னேன். சீமான் தனிச்சு போகிற விரும்புகிறாரு தான் நான் சொன்னேன். ஆப்ஷன் அவங்களுக்கு 20% உள்ள எடப்பாடி தான். ஓகே, எடப்பாடியை உள்ள எடுத்து போட்டுருவோன்னு கூட அவங்க நினைக்கலாம். எடப்பாடி என்ன சீட்டு கொடுப்பாரு? சீமான்னா 8% சீமானுன்னா ஆளுக்கு ஈக்குவல் சீட்டு 80-90 சீட்டு நின்றுக்கிட்டு சீமான சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் போதும். இப்போ 20% இருக்கிறனால அவங்களுக்குள்ள இவங்க 20% இருக்கிறவர் பாஜகவை என்ன மதிப்பார், என்ன சீட்டு கொடுப்பாரு? அப்போ அவரை நம்பி எப்படி டிராவல் பண்ண முடியும்? சீமானை முன்னிறுத்தி மாற்று அணியாக இது வந்துட்டேன்னா சென்ட்ரல் ஃபோர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி மோடியோட ஸ்கீமா திங்கிங் தான். எடப்பாடி 15% கீழே போயிடுவார். அவரு தொடர் தொழிலில் இருக்கிறவரு 29 மோடி கிட்ட வந்து தானே தீரணும். அப்போ என்டிஏ, எடப்பாடி, ராமதாஸ் மற்ற எல்லாருமே சேர்ந்து வரும்போது மோடி தலைமைக்கு சிஎம் கேண்டிடேட் யாருங்கிற பிரச்சனை வராது. ஸோ அது யார் நிர்ணயிக்கிறவங்களோ அவங்க தான் தலைவராக இருப்பாங்க. ஈஸியாக
பிஎம் கேண்டிடேட் மோடி தானே, ஆமா 29. சிஎம் கேண்டிடேட் யாரும் காம்ப்ரமைஸ் பண்ணாண்டாம 1-to-1 பாசிபிள் தானே. எஸ் சார். அப்போ ஒரு 25 சீட்டு எம்பி சீட்டு மோடிக்கு ஜெயிக்கிறதுக்கு அதுதான் சரியா இருக்குன்னு பிஎம்ஓ நினைக்கிறாங்க. பட் அதே வேளையில் டேங்கிபிளா அமித்ஷாட்ட கூட்டி பேசிட்டாங்க. நான் சீமானை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு சீமானே 214 தனிச்சுங்கிற புள்ளிக்குள்ள இருக்குங்கும் போது இதை நான் அளவுக்கு மீறி புஷ் பண்ண முடியாது. அங்க எடப்பாடி 20% வாக்கு வச்சிருக்கிற ஒரு இங்க வாராருன்னு சொன்னா அதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. எனிவே அண்ணாமலை சீமானையும் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கிறாரு. இதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. நானும் சீமான் வந்து மோடிக்கு ஆஃபரை ஏற்றுக்கிடணும்னு நானும் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா மோடிக்கு எண்ண ஓட்டமும் ஏன் எண்ண ஓட்டமும் இதில் ஒன்று. மோடி வந்து என்ன நினைக்கிறாருன்னா சட்டமன்ற தேர்தலில் பைப்போலரை உடைச்சி மல்டிபோலர் ஆக்கிட்டாலே பார்லிமெண்ட் தேர்தலில் 1-to-1 நாம பிரைம் மினிஸ்டருங்கிறதுக்கு எல்லாருமே வந்துருவாங்கங்கிற அடிப்படையில் அவர் மோடி கணக்கு போடுறாரு. ஸோ இது எப்படி வருதுங்கிறது இன்னும் 8 மாதங்களுக்கு பிறகு தான் தெரியும். எதுவுமே வந்து முடிந்த முடிவல்ல, ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் தான். அது எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். சீமான் தான் சிஎம்ங்கிற லெவலில் 214 உறுதியாக இருக்கிறாரு. ஒரு வேளையில் நம்ம அவரை இது பண்ணி ஈக்குவல் சீட்டு பிஜேபிக்கும் என்டிகேக்கும் நீங்கள் சிஎம் கேண்டிடேட்டுங்கிறத பிஎம்ஓல வந்து ஆஃபர் வந்தால் அவர் யோசிப்பாராங்கிறத நம்ம முன்னெடுக்கிறோம். அது உறுதி இல்லை, ஆனால் அந்த ஓட்டை அவர் குறி வச்சு மேலே போயிட்டு தான் இருக்கிறாரு. ஒரு பக்கம் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே சார். தொடர்ந்து இப்போ மறுபடியும் அந்த பாஜகவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அதிமுக இருந்துட்டு இருக்கா சார்? எடப்பாடி அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்கக்கூடியவர் அல்ல. காலை ஸ்பேடு அவர் இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணதே முபாரக்கை தவிர அவர்கிட்ட யாரும் இல்லை. ராமதாஸை சமாளிக்கிறதுக்கு கஷ்டப்படணும் விக்கிரவாண்டியில் கோட்டை விட்டதுனால. விஜய் பலமே நிரூபிக்காதவர். நம்ம சொல்றோம் ஜானகி சிவாஜி மாதிரி போயிடும். அந்த விஜய பற்றி பல பல கட்டுக்கதைகள் எடப்பாடி ஒண்ணுமில்லை விஜய் தாங்கிற மாதிரி பல செய்திகள். அதே அவர் நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்பாரு. செங்கோட்டையும் பாஜக சப்போர்ட்ல ஆளாக பார்க்குறாரு. நம்ம விலகி இருக்கிறது வரை அண்ணாமலை தலைமையில் தனி அணி அமைக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்ணுவாங்க. அமித்ஷா கிட்ட பார்த்து தன் இமேஜை இழந்தது மூலமா, தன்னுடைய நண்பகத்தன்மை இழந்தது மூலமா ஒரே கல்ல 4 மாங்காய் அடிச்சிருக்கிறார். விஜய்ங்கிற மாங்காவே அடிச்சு போட்டுட்டார். இப்போ விஜய் பற்றி பேச்சிருக்கா? இல்லை. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் தெரியாம. ஆனால் விஜய் அதிமுக கூட்டணி தான் போவாங்க அப்படிங்கிறதான ஒரு பேசு பொருளாகவே இருந்துட்டு இருந்தது தமிழகம் முழுவதும். 40 சீட்டு 50 சீட்டு 60 சீட்டு என்னென்னலாமா பேசுனாங்க. இப்போ பேச்சு மூச்சு இல்லாமல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ண முடியும்னு தெரியாமல் ரூம் போட்டு சிந்திச்சுட்டுலாம் இருக்காங்க. ஆதவர்ஜனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் காப்பி அடித்து விஷயங்களை பண்ணால் இப்படித்தான். யார்கிட்ட காப்பி அடித்தாருங்கிறது ஜான் ஆரோக்கியசாமிக்கு மனசுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தால டாக்டர் ஐயா, நானே பேச முடியலையே, விக்கிரவாண்டியில் டாக்டர் ஐயாவை கண்டு ஓடிட்டாரு, ஐயா விடமாட்டாரு, வன்னியகுல சத்திரியரை விடமாட்டாங்கன்னு தானே 10.5 பற்றி சொல்ல முடியாமல் எடப்பாடி ஓடிட்டாருன்னு தானே நக்கலு நையாண்டு அடிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஐயாவுக்கு யாரை ஆப்ஷனை காட்டி ஐயா எடப்பாடிகிட்ட பேரம் பேசுவார்? என்டிஏ தனி இன்டாக்டா இருந்தால் என்டிஏ காட்டி பேரம் பேசலாம். அவரே அமித்ஷா பார்த்துட்டாருன்னா அப்போ ஐயாவுக்கு இம்பார்ட்டன்ஸை குறைச்சிட்டாங்க. அடுத்து செங்கோட்டையன் வந்து இவர் அடமண்டா இருந்தா தானே செங்கோட்டையனை பெரிய அளவு ஊக்குவிப்பாங்க. இவரே வந்துட்டாருன்னா அப்போ செங்கோட்டையனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செங்கோட்டையன் ஒரு ஆப்ஷனாக வச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஏதாவது முரண்டு பிடிச்சா அவரை வச்சு ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அந்த கேஸு அது இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அடுத்து அண்ணாமலை ஏறி வந்தார். அண்ணாமலையை ஈரோடு கிழக்கில் நிற்க விடாமல் கட்சிக்காரங்க காலவாரி விட்டுட்டாங்க. நீங்கள் தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக சதி நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அது கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லலாம், என்ன மாதிரியான? கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துக்குள்ள 4 பேரோட இம்பார்ட்டன்ஸ் அடிக்கிறதுக்கு தான் இதை பண்ணாங்க. அண்ணாமலைக்கு எதிரான சதி என்ன நடக்குதுன்னா, அண்ணாமலையே தனக்காக பாஜக தலைவர் போஸ்ட்லேருந்து எடுத்துட்டா எடப்பாடிக்கு பெரிய வெற்றின்னு நினைக்கிறாரு. அதுக்கு பாஜகவில் வந்து தலைவர் பதவிக்கு வர ஆசைப்படக்கூடிய எல்லாருமே துணை போகிறாங்க. நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நேஷனல் பார்ட்டியில் அப்படித்தான் இருப்பாங்க, காங்கிரஸில் அப்படித்தான் இருந்தாங்க. அது நியமனம், தங்களை நியமிச்சிட மாட்டாங்கன்னு தான் மதுரை சீனிவாசன்லேருந்து என் தம்பி என் சகோதரன் கரு நாகராஜன்லேருந்து சரத்குமார்லேருந்து நயனா நாகேந்திரன்லேருந்து ஒரு வானதி சீனிவாசன்லேருந்து இன்னும் யார் கருப்பு முருகானந்தத்திலிருந்து எல்லாரும் நினைப்பாங்க. எல்முருகன் நினைக்க மாட்டார், அவர் என்ன கேபினெட்டுக்கு போனால் போதுன்னு அவர் நினைப்பார். ஸோ தங்களுக்கு இந்த உயர்வு என்ன கிடைக்கும், தாங்க இந்த கட்சியில் எப்படி பெரிய ஆளாயிரலாம், தமிழிசையிலிருந்து யாருனாலும் இந்த கட்சிக்குள்ளே அப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா நேஷனல் பார்ட்டி
டெல்லி நியமிக்கிறாங்க, நமக்கு அந்த நியமனம் வந்துடலாமான்னு தங்கள் சென்ட்ரிக்காக தான் அந்த இஷ்யூவை. அந்த கட்சியோட பைலாப்படி 3 வருஷம் முடிஞ்சது, ஒரு பதவிக்காலம் முடிஞ்சது. நீ அடுத்து இன்னொரு தலைவர் வரதான் போறாங்க, அடுத்து மாற்று இருந்துட்டே தான் இருப்பாங்க. அண்ணாமலைக்கு ஏன் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம்? சக்சஸிவா 2 தடவை இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். சக்சஸ் அண்ணாமலை சீமான் கிட்ட திணறின பாஜகவை சீமானுக்கு இணையாட்டோ சீமானோட சற்று மேலாட்டோ கொண்டு வந்தவர். நண்டுகளோட வேலையில் ஈரோடு கிழக்கில் அதை சீமான்கிட்ட கோட்டை விட்டுட்டார். ஈரோடு கிழக்கில் சீமான் கிட்ட என்டிஏ கோட்டை விட்டுட்டு, இது அமித்ஷாவுக்கு தெரியும், மோடிக்கு தெரியும், அண்ணாமலை மனசுக்கு தெரியும். காரணம் சுயநலமான அரசியல் தலைவர்கள் இதுல களத்துக்குள்ள நின்னா எடப்பாடி கூட கூட்டணி போக முடியாதுன்னு சொல்லி சீமான்கிட்ட கோட்டை விடுறாங்க. ஸோ அந்த உள்ளாட்சி தேர்தலையும் மக்களவை தேர்தலையும் ஸ்ட்ரிக்டா பார்த்தா தாமரை நாம் தமிழரோட அதிக வாக்கெடுக்க காரணம் அண்ணாமலை தான். அதற்கு முன்னாடி ஆர்கே நகர்லையோ மக்களவை தேர்தலையோ 21ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையும் சீமான் தாமரைப்பூவோட அவருக்கு சின்னம் 2 மடங்கு 3 மடங்கு வாக்கில் இருந்தது. ஸோ மீண்டும் நான் சொல்கிறேன், ஈரோடு கிழக்கில் கோட்டை விட்டுருக்காங்க. ஸோ அண்ணாமலை பாஜகவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறாரு. ஐயா மூப்பனார் வெற்றி பெற்ற காங்கிரஸுக்கு 23 சீட்டு 29 எம்பி சீட்டெல்லாம் ஜெயித்து கொடுத்த மாதிரி தோல்வியடைஞ்ச பாஜகவுக்கு இந்த கட்சி வளர்ந்துரும், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய லெவலுக்கு வருங்கிற ஒரு உறுதியை கொடுத்த ஒரு அண்ணாமலை. ஆனால் வெற்றி கொடுக்க முடியல 2024 தேர்தலில் அவரால். கண்டிப்பாக வெற்றியை கொடுக்க முடியல, நான் மறுக்க வரல. அதைத்தான் அவருடைய போட்டியாளர்கள் சொல்லுவாங்க, எடப்பாடியோட சொன்னா நாங்கள் எம்எல்ஏ ஆயிரும் இருப்பாங்க. அதுவுமே அவங்க தேசிய தலைமை அப்படிதான் கணக்கு சொல்றாங்க. அது யூகம். நானே சொல்லுவேனே, அண்ணாமலை லீடரா நிற்கலன்னா சீமான் 12% போயிடுவாருன்னு சொல்லுவேன். ஸ்டாலின் 47-50 ஆக்கிரோன்னு சொல்லுவாங்க. என்ன டைம் மிஷினில் போட்டு 2024 கொண்டு போய் எலெக்ஷன் நடத்தி ரவீந்திரன் துரைசாமி சொல்ற சரியா, இவர் வேலுமணி சொல்றது சரியா? ஏயா யூகத்தில் வேலுமணி சொல்லிட்டா அது வேத வாக்கா? நாங்க சொல்லிட்டா அது தப்பா? யூகத்தை யார் நிரூபிக்க முடியும்? நான் சொல்றேன் அது பொருந்தா கூட்டணியா போயிருக்கோம். சீமான் 12% வந்திருப்பாரு, ஸ்டாலின் 50% போயிருப்பாருன்றீங்க. அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சிருந்தா அது என்னன்னு தெரியாதுல்ல தம்பி. ரிசல்ட் வேலுமணி சொல்றதை நான் ஏன் தம்பி ஏத்துக்கிட்டு போனோம்? டைம் மிஷின்ல 2024க்கு வேலுமணியாலும் கொண்டு போக முடியாது, ரவீந்திரன் துரைசாமியாலும் கொண்டு போக முடியாது. ஏன் கருத்து இதுப்பா, வேலுமணி கருத்து அதுப்பா, எப்படிப்பா நிரூபிப்பா நீ? யூகத்துக்கு நாங்கெல்லாம் பேசிட்டு தெரியும் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் முடியாது. இப்பவும் இந்த கூட்டணி வந்தா பொருந்தா கூட்டணி ஆகும். 18% என்டிஏ ஓட்டுல பெரும்பகுதி எடப்பாடியை ஏத்துக்காத ஓட்டுகள். அதைத்தான் சீமான் குறி வச்சு விளையாடுறாரு. அவர் நிர்மலா சீதாராமன் சந்திச்சாருன்னு வர்றதுக்கும் சந்தோஷப்படுவாரு. அண்ணாமலை தான் தமிழக பாஜக அடையாளம் பேசிக்கிட்டு அண்ணாமலை தண்ணீர் இல்லாத தலைவர் சீமான்னு போடுறதுக்கும் சந்தோஷப்படுவாரு. குறி தூண்டிக்காரனுக்கு மதப்பேல தான் குறிங்கிற மாதிரி அரசியல்வாதிக்கு அந்த 18% மோடி பிரதமர் உளுந்த ஓட்டு சீமான் முதல்வர்னு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு 35 to 40% வாக்களை இறக்கும் தருவாயில் வச்சிருந்த பெருந்தலைவர் காமராஜின் ஆதரவு பெற்ற குடும்பத்தைச் சேர்ந்த வாரிசுகளின் வாக்குகள். அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல், அங்கேயும் லஞ்சம் இங்கே லஞ்சம், அங்கேயும் இலவசம் இங்கே இலவசம்னு திமுக அண்ணா திமுகவையும் அடித்து எடுத்த வாக்குகள், ஜெயலலிதா ஊழல் பேர்வழின்னு எடுத்த வாக்குகள், அண்ணாவை பசுமன் தேவரை கண்டு அண்ணா பயந்து ஓடிட்டாருன்னு சொல்லி எடுத்த வாக்குகள். ஸோ அந்த வாக்குகள் எடப்பாடி தலைமைக்கு ஒன்றும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதில் பெரும்பகுதி தனக்கு தனிச்சு நிற்கக்கூடிய தனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சீமான் நினைக்கிறாரு. இந்த இடத்துல தான் தினமணி வைத்தியநாதன்களும் ரங்கராஜ் பாண்டேகளும் தப்பு கணக்கு போடுறீங்க நண்பர்களே, தப்பு கணக்கு போடுறீங்க நண்பர்களே. என் தம்பி சீமான் தெளிவா நிற்பாரு, அவர் யாரு என்னன்னு தெரியாம தப்பு கணக்கு போடுறீங்க. அவர் சிஎம்னு 214 நிற்பாரு. நீங்க புரிஞ்சுடுங்க. அவர் சொல்றாரு பாத்தீங்களா, பிரபாகரன் பரம்பரையில் வந்தவன்னு, புரியுதா? அவர் தெளிவா 214 தனிச்சு தான் நிற்பாரு. தனிச்சு நிற்கிறதுல இந்த 18% வாக்குகளையும் பலவீனப்படுத்த முடியும்னு நம்புறாரு. அடுத்தபடியா எடப்பாடி விக்கிரவாண்டி ஈரோடு களத்துக்குள்ள வராம ஓடுனதுல நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டுகளை தட்டி தூக்க முடியும்னு நினைக்கிறாரு. திமுக இழக்கிற வாக்குல 2024 4.5% அவர் எடுத்தாரு. திமுக 26ல அது கூடும், இன்னும் கூடும். திமுக இழக்கிற வாக்குல பெரும்பகுதி அவர் எடுக்க முடியும்னு நம்புறாரு. திமுக இழக்கிற வாக்குல பெரும்பகுதி இழக்க முடியும்னு நம்புறாரு. ஒரு 5% திமுக இழந்துச்சுன்னா ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மேக்சிமம் 5 தான். 5 இழந்தாருன்னா அதுல 3 எடுக்க முடியும்னு நினைக்கிறாரு. விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் எடப்பாடி நிற்காததுல அவர் பலவீனப்படுவார். நான்வெண்ணியர்கள் மத்தியிலும் நான் வெள்ளாளர் கவுண்டர் மத்தியிலும் சீமான் தாயா ஹீரோ, மக்களை நம்பி நிற்கிறாயா, ஓடிட்டாயா, கேவலமா தோத்துருவோம்னு எடப்பாடிய நான் வெள்ளாளர் கவுண்டர்களும் ஓரங்கட்டுவாங்கன்னு நம்புறாரு. அடுத்து
இந்த 18% வாக்குல பெரும் பகுதி கிடைக்கும்னு நினைக்கிறாரு. ஓகே. பிரபாகர மகன் சொல்லக்கூடியவருங்கிறத புரிஞ்சுக்கிடணும். பொய்யும் புரட்டும் சொல்லக்கூடிய இந்தியா டுடே மணி போன்ற அரசியல் விமர்சகர்கள் தனிச்சு நின்று இதெல்லாம் சாதிக்க முடியும்னு நினைக்கிறாரு. இது முடியுமா முடியாதாங்கிறத இந்தியா டுடே மணியை உட்கார வைங்க, நான் இந்தியா மணியும் போட்டு பார்த்துருவோம் கருத்தியெல்லாம் யார் மிஞ்சுறான்னு. நிச்சயமா சார், அந்த ஒரு விவாதத்தை நம்ம உருவாக்கலாம். கூட்டிட்டு வாங்க. நன்றி சார், வணக்கம்.